இப்போ ஒண்ணுமில்ல மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரே குரல் வந்து ஐயா ஓபிஎஸ் அவரோட குரலாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயா நம்ம ராம்நாடு பகுதிக்கு வந்த அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கச்சிமட மீனவர்களை போய் சந்திச்சாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மீனவர் நண்பர்களுக்கு இதை தெரியவா குறிப்பா சொல்லிடுறேன். அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா 33 மீனவர்கள் விடுதலை. அது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு 12 மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்களும் விடுதலை. பல பொய்யான ஓபிஎஸ்ங்கிற பேர் நிப்பாட்டிருக்காங்க. அந்த பொய்யான மூங்களுக்கு மத்தியில யார் ரியல் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாயம் தான். அது எல்லாருமே பலாப்பழ சின்னத்தில் கம்பல்சரி ஓட்டை போட்டுருங்க. நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை வறட்சி மாவட்டம். அந்த அளவுக்கு பேர் ரொம்ப பின்தங்கி உள்ள மாவட்டம்னா ராமநாதபுரம் மாவட்டம் தான். இதை வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி மாவட்டமாக மாற்றணும்னா ஐயா திரு ஓபிஎஸ் அவர்கள் கம்பல்சரி வின் பண்ணணும். அதுக்கு நம்மளை எல்லா இளைஞரும் சரி பொதுமக்களும் சரி கண்டிப்பான முறையில் ஐயாவுக்கு இந்த முறை ஒதுக்கப்பட்டது அவர் சுயேட்சை சின்னமாக வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழ சின்னம்.